ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால பார்க்கணும்னு சொன்னீங்க. அதான் நான் ஆபீஸ்க்கு வெளியே வந்து நிக்கிறேன். நீங்க என்னடா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஹோட்டல்லாம் வேணாம். இன்னைக்கு வீட்ல எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை கொண்டாட வேணாமா? என்ன விஷயம் நடந்துச்சு? என்ன விஷயமா? 10 ரூபா கூட கொடுக்காத எங்க அப்பா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஏங்க நீங்க இம்புட்டு சந்தோஷப்படுறீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? தடவையா எங்க அப்பா அவர் அப்பாங்கிற கடமையை ஆத்திருக்காருல்ல. சும்மா எல்லாம் இப்படி பேசாதீங்க. மாமா இது வரைக்கும் அவரோட கடமைய சரியாதான் பண்ணிருக்காரு. அது என்னடி, என்ன தவிர என் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற நீ? நியாயம் எங்க இருக்கோ அதை எடுத்து சொல்லணும்ல. நல்லா சொன்ன. என் வேலைக்கு நியாயப்படி முதல்லயே அப்பா பணம் கொடுத்திருக்கணும். கொடுக்கல. சும்மா சொன்னாரோ இல்ல உண்மையா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. பெத்தவங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் பிள்ளைகளோட கடமை லிஸ்ட்ல வரவே வர. நீங்க எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. இத பாரு மீனா, வயசான காலத்துல அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டியது பிள்ளைகளோட கடமை, பொறுப்பு. இத பாரு மீனா, இருக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த விஷயம். அது அரசாங்கமா நமக்கு அதை பண்ணும்போது நம்ம ஏன் அதை வேண்டாம்னு சொல்லணும்? நான் வேணாம்னு சொன்னா இவ இருக்கிற யாருக்காவது அந்த குவார்டர்ஸ் கிடைக்கும்ல. சபா, நீ ஏன் அடுத்தவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு புரியவே இல்ல. முதல்ல உன்னை பத்தி யோசி. என்ன பத்தியே நம்ம யோசிச்சாலும் நமக்கு அந்த குவார்டர்ஸ் வேணாம் தானே. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட காசு இருக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்பிய? யார்கிட்ட போய் கடன் வாங்குவிய? ஏய் மீனா, ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெளியே போய் சாப்பிட்டு காசையும் உடம்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம்.